1000 தடையை தாண்டணும். நான் 2 கோடியே 10 லட்சம் ரூபாயை நான் சம்பாதித்த சொந்த பணத்தை இழந்தவன். நான் கவலைப்பட அப்பா அம்மா தம்பி மெடிக்கல் செலவு மட்டுமே 1 கோடியே 10 லட்சம் ரூபா. அப்பதான் பார்த்தேன், திடீர்னு ஒரு 70 லட்சம் ரூபாயை ஒரே நாளில் இழந்தேன். எல்லாம் சொன்னாங்க வந்து, என்ன அது இப்படி போயிடுச்சாம்ல அப்படின்னு. நான் கவலையப்படலை. மற்றவனா இருந்தால் சில பேர் ஹார்ட் அட்டாக் வந்து ஆஸ்பத்திரியில் போய் படுத்தவன்லாம் இருக்கிறான். நான் எனக்கு சொன்னாங்க போயிடுச்சு அப்படின்னா, அப்புறம் பேசாமல் உட்காந்துருந்தேன். என்ன கொஞ்சம் கூட அலட்டிக்கலையேன்னாங்க. அவன் கொடுத்தான், மேலே இருக்கிறவன் கொடுத்தான், இப்போ எடுத்துக்கிட்டான். திருப்பி கொடுத்தான்னா கொடுக்குறான், கொடுக்கலன்னா போறான். என்ன கொண்டு வந்தோம் இழக்கிறதுக்கு. அப்பதான் பகவத்கீதையை நினைச்சேன், நீ எதை கொண்டு வந்தாய் புதிதாக நீ இழப்பதற்கு? உனக்கு வரவு வைக்கிறதும் செலவு வைக்கிறதும் நான் தான். உன்னுடைய கடமையை பாடுறான். அன்னைக்கு சாயங்காலமே பட்டிமன்றத்துக்கு புறப்பட்டேன். யாராவது ஒரே நாளில் 70 லட்சம் ரூபா மோசம் போனதுக்கு அப்புறம் அன்னைக்கு அந்த ஆளு எங்கேயாவது பட்டிமன்றம் நடத்துவானா? நான் கவலையே படலை. ஆனால் தன்னம்பிக்கைக்கு கிருபா. இப்ப ஆடுதுறையிலேருந்து புறப்பட்டு மணியம்பாடிக்கு தன்னம்பிக்கையில் தானே வந்தோம். சேலத்தில் பஸ் ஏறும்போது தொப்பூரில் கவுந்து போயிடுச்சுன்னா என்ன செய்யுது? தீவெட்டி பெட்டியில் கவுந்து போயிடுச்சுன்னா நமக்கு எல்லாரும் தீவெட்டி பிடிப்பான் நம்மளை அடக்கம் பண்ணுறதுக்கு. இப்படி நினச்சிக்கிட்டா பஸ்ஸில் ஏற முடியும் என்ன? ஆனால் இன்னைக்கு ஆச்சுன்னா வைகுண்ட பதவி தான் எல்லாருக்கும். தன்னம்பிக்கைக்கு இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்றேன். போன தடவை 4 வருஷம் ஆச்சு இங்கே வந்து. அப்போ கூட நான் பாடின ஞாபகம் இல்லை. என்ன இப்போ சொல்கிறேன், அப்துல் கலாம் ஜனாதிபதியாக இருக்கும்போது இந்த பா விஜய் எழுதிய ஒவ்வொரு பூக்களுமே பாடலை பாராளுமன்றத்திலே பாடினார். உங்கள் பாடல் 70 ஆண்டு காலம் சுதந்திர இந்தியாவில் ஒரு தமிழ் திரைப்படத்தினுடைய பாடலை நாட்டினுடைய முதல் குடிமகன் அந்த மேடையில் பாடினார் என்றால் உங்களுடைய இந்த காலத்தினுடைய வாட்ஸ்அப் காலத்தினுடைய பாடலுக்கு தான் அந்த பெருமை கிடைச்சது. அந்த ஒரு பாட்டுக்காகவே தீர்ப்பு சொல்லுங்களேன். ஆனால் இப்போ ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னால் ஒரு பாடல் கொஞ்சம் எக்கோ கொஞ்சம் ஷார்ப் வச்சுங்களா லேசா. சங்கமம்ங்கிற படம் வந்துச்சு இல்ல, ஆபாவாணன் எழுதின படம். அவர் 2 மாசத்துக்கு முன்னால ஆடுதுறைக்கு கூப்பிட்டுருந்தேன். அவரை ஒரு நாடக விழாவுக்காக அழைச்சிருந்தேன். அல்ல நோ 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 சங்கமம் சொல்றேன். பாடல் வந்து வைரமுத்து அந்த மழைக்காகத்தான். ஆமா, அப்ப ஆபாவாணன் தயாரிப்பு அந்த 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 படம் தானே. ஊமை வழிகள் வந்து அது இலங்கை. வைரமுத்து சங்கமத்தில் அந்த பாடலுக்காகவே 2 தேசிய விருதுகளை வாங்குச்சு அந்த படம். சில வரியை மட்டும் பாடி காட்டுறேன், கொஞ்சம் கஷ்டமான பாடல் தான். அனந்தாழ்வார் மாதிரி பாம்பு கடிச்சா இங்கே வந்து பார்க்குறேன், இல்லாட்டினா அது மாதிரி கொஞ்சம் கஷ்டமான பாடல் தான். பெருமாளுடைய சன்னிதானத்தில் சில வரியை பாடுறேன். ஒரு அப்பா பிள்ளைக்கு பாடம் நடத்தக்கூடிய பாட்டு. இன்னைக்கெல்லாம் அப்பா பிள்ளைலாம் சரியாயிடும். ஆனால் மணியம்பாடி மாதிரி எல்லா ஊருக்கும் இருக்காது. இந்த சின்ன பொடி பையன் ஆரம்பத்துலேருந்து கொஞ்சம் கூட தூக்கம் இல்லாமல் அப்படி உட்காந்து கேட்குறான் பார்த்தீங்களா. ஆனால் இன்னும் 10 பாட்டு பழைய பாட்டு இப்படியே பாடினா அவனும் சாஞ்சிருவான். என்ன இப்போ ஒரு சில வரி பாடுறேன், கஷ்டமான பாடலை பாட போகிறேன். எல்லாரும் கைதட்டுங்க, எனக்காக வேணாம். அந்த பாடலை பாடுறாரு பாருங்க எம்.எஸ். விஸ்வநாதன். அவருக்காக எம்.எஸ். விஸ்வநாதன் இறக்கிறதுக்கு முன்னால் பாடின கடைசி பாட்டு அதுதான். ஏன் கோபி என்ன? மழைக்காகத்தான் மேகம், அட கலைக்காகத்தான் நீயும், உயிர் கலந்தாடுவோம் நாமும், மகனே வா. நீ சொந்த காலிலே நில்லு, தலை சுற்றும் பூமியை
சொல்லு மகனே வா, மகனே வா. ஊருக்காக வாழும் கலைஞன் தன்னை மாறப்பான், தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான். புலிகள் அழுவது ஏது, அத பறவையும் அழறியாது. போர்க்களம் நீ புகும்போது முள் தைப்பது காலறியாது. மகனே மகனே, காற்றுக்கு ஓய்வென்பது ஏது, கலைக்கு ஒரு ஓய்வு கிடையாது கிடையாது. அப்பா பையனுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய பாடல் இது. எல்லாருடைய மனசையும் தச்சு. இன்னைக்கெல்லாம் அப்பனுக்கும் பையனுக்கும் சிரமமாக தான் இருக்கு. முந்தா நாள் ஒரு பையன் வந்தான், தம்பி என்ன படிச்சிருக்கீங்க? என்ன எம்ஏ படிச்சிருக்கேன் சார். என்ன செய்கிறீங்க அப்படின்ன? இது கேட்கக்கூடாது. எம்ஏ படிச்சிருக்கிறான், இப்போ என்ன செய்கிறீங்க? என்ன அப்பாவுக்கு ஹெல்ப்பாக இருக்கார் சார், எங்கள் ஃபாதருக்கு ஹெல்ப்பாக இருக்கிறார் அப்படின்னா. உங்கள் அப்பா என்ன வேலை பார்க்குறாருன்னா? அவரும் சும்மா தான் இருக்கிறார். சும்மா இருக்கிற அப்பனுக்கு இவன் ஹெல்ப்பாக இருக்கிறான். அந்த குடும்பம் 27 ஜென்மத்தில் ஒரு குடும்பம். இது இது வாழ்க்கை. இது எல்லாத்தையும் கொஞ்சம் அலசி பார்க்கணும். காதல் 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 காதல்னு அடாடாடாடா, சமுதாயம் ரொம்ப ஆபத்தா இருக்கு. காதல்னா எப்போ செய்யலான்னா, பையனுக்கு 25 வயசு, பொண்ணுக்கு 22 வயசுக்கு மேலே கொஞ்சம் பணம் வருமானம் சம்பாத்தியம் சொந்த சம்பாத்தியம் இருக்கின்ற போது அந்த காதல் வயல்பட்டால் பரவாயில்லை. இப்போ காதல்லாம் எப்போ ஆரம்பிக்குது? பொண்ணுக்கு 15 வயசு, பொண்ணுக்கு 15 வயசு, மாப்பிள்ளைக்கு 6 மாதம் கூட, ஒரே கிளாஸ். இது காதல் பண்ணி வாழ்ந்தா என்ன ஆகும்? என்ன இது வாழ்க்கையா? ஆனா அந்த காலத்துல பாடல் கொடுத்தான் பாருங்க. ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? காதல். அந்த ஒருவன் ஒருத்தியை மணந்து கொண்டால் அந்த உரிமைக்கு பெயர் என்ன? குடும்பம். இணைந்தவர் மீண்டும் பிரிந்திருந்தால் அந்த பெண்மையின் நிலை என்ன? துயரம். பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்திருந்தால் அந்த பெண்மைக்கு பெயர் என்ன? மௌனம். ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? இது மாதிரி குடும்பம் இருக்கணும். இன்றைய தினம் வைகுண்ட பரமபத வாசல் சொர்க்க வாசல் திறப்பு விழாவிற்காக பெருமாளை சேவிக்கிறதுக்காக வந்திருக்கீங்க. உங்க குடும்பம் எல்லாமே இப்படி இருக்கணும். இந்த ஒருத்தி ஒருவன் இன்னைக்கு அப்படியா? நேத்து காலையில ஆடுதுறையில ஒரு திண்ணையில உட்காந்து இப்படியே உட்காந்துருந்தான். இப்படியே அவன் நல்லா சிரிச்சு பேசுவான், ஆனா இப்படியே உட்காந்துருப்பான். ஏன் மாப்பிள்ள ரொம்ப சோகமா இருக்க, என்ன சமாச்சாரம் அப்படின்னு. இவ்வளவு சோகமா உட்கார்ந்து இருக்க மாட்டியே, என்ன சமாச்சாரம்டா அப்படின்னதுக்கு, என் சம்சாரம் கோச்சுக்கிட்டு 2 மாசமா அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டா, அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டா, 2 மாசமாச்சு அவங்க வீட்டுக்கு போய் அப்படின்னா. அதுக்காக ஏடா கவலைப்படுற? அப்பா அம்மா பார்க்கறதுக்கு போயிருப்பாங்க, ஃபோன் பண்ணினா 2 நாள் கழிச்சு வந்துட போறா, இதுக்கு ஏன் கவலைப்படுறேன்னு கேட்டோம்ல. திரும்பி வந்துருவாங்களோன்னு தான் கவலைப்படுறேன். அப்பன்னா இவன் கல்யாணமே பண்ணியிருக்க கூடாது. இதுதான் வாழ்க்கையா? கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. இப்ப உங்களுடைய தீர்ப்பும் எனக்கு தேவை என்பதை தெரிவித்து இவ்வளவு நேரம் முன்னுரையை கொண்டு போனதே கொஞ்சம் அதிகம். ஏன்னா பனிக்காலம். இப்ப முதல் எல்லாருக்குமே ஒரு 20 நிமிடம். அதற்கு முன்னால வயல்வெளி இந்த வாட்ஸ்அப் காலம்தான் பார்க்கறதுக்கு பேசுறதுக்கு 2 சிங்கம் வந்துருக்கு. ஐயா சொன்னது மாதிரி பாண்டிச்சேரி இன்னைக்கு நிறைய சரக்கோட வந்துருக்கு. அது தர புது சரக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன்.
நான் பாண்டிச்சேரியிலேருந்து கௌதமி அந்த அன்னைக்காக அவருக்கு துணையா பரவ முனியம்மாள் இல்லையேன்னு நினைக்கப்படாது. அந்த ஆவி இந்த உடம்புல பூந்திருக்கு. அதே உயரம், அதே குரல் வளம். என்னுடைய நிகழ்ச்சியில் மட்டும்தான் பரவ முனியம்மாள் பட்டிமன்றத்துக்குன்னு 15 வருஷம் என்னுடைய நிகழ்ச்சியில் தான் இருந்தாங்க. வேற எந்த நிகழ்ச்சிக்கும் போகாது. பட்டிமன்றம்னா பம்பாயில் ஷூட்டிங் நடக்கும். விமானத்தை பிடிச்சி ஃப்ளைட்டில் வந்து சேலத்துக்கு வந்து உடனே நான் ராத்திரி சாயங்காலம் 7 மணிக்கு பட்டிமன்றம் ஆரம்பிப்பேன். 6:30 மணிக்கே வந்து மேடையில் வந்து உட்காந்துரும். ஃப்ளைட்டை பிடிச்சி வந்துடும். 15 வருஷம் என்னோட இருந்தாங்க. அது மாதிரி TKS நடராஜன் 500 சினிமாவில் நடித்தவர், நாட்டுப்புற நாயகன். முன்னாலே போனா நான் பின்னாலே வாரே, நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வாரே, கட்ட புள்ள மொட்டை புள்ள கருகமணி செத்த புள்ள நாக்கு செவந்த புள்ள கண்ணம்மா, இனி நான் தாண்டி உன் புருஷ சின்னம்மா, அடி என்ன அடி முனியம்மா உன் கண்ணுல மையி, யாரு வச்ச மையி இது நான் வச்ச மையி, நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வாரேன். அந்த பாட்டை பாடினவர் என்னோட 25 வருஷத்துக்கு பட்டிமன்றத்தில் இருந்தார். அவர் வந்து வேற எந்த பட்டிமன்றத்துக்கும் போக மாட்டார். புஷ்பவனுக்கு புஷாமி ஒரு 50 மேடையில் என்னுடைய நிகழ்ச்சிக்கு வந்து தஞ்சாவூர் சின்ன பொண்ணு 6 வருஷ காலம் டிவிக்கு போகிறதுக்கு முன்னால் நம்முடைய மேடையில் 6 வருஷம் ஃபுல் இன் ஃபுல். அது மாதிரி இப்போ ஏ ஆசை மச்சான் இந்த பாட்டை பாடுச்சுல ராஜலட்சுமி கணேஷ் அவங்கெல்லாம் நம்ம பட்டிமன்றத்தில் வந்து வளர்ந்தவங்க தான். இதுதான் இந்த பெருமாள், மணியம்பாடி பெருமாள் ஆடுதுறையில் பிறந்த இந்த சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்த எனக்கு ஆண்டவன் இந்த பெருமாள் கொடுத்த வரப்பிரசாதம் இது. நான் ஒரு மனிதன் தான் என்னுடைய பட்டிமன்றத்தை தினமும் யூடியூப்பில் குறைந்த 197 நாடுகளை சார்ந்த தமிழர்கள் தினமும் லட்சக்கணக்கான மக்கள் 60க்கு மேற்பட்ட நிகழ்ச்சிகளை யூடியூப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் ஒருத்தவன் தான். லட்சக்கணக்கான மக்கள் ஆடுதுறை அழகு பண்ணி சொல்லணும், பார்க்க வச்சுட்டால உள்ள இருக்கிறாள். இவருக்கு தானே நாம் நன்றி செலுத்தணும். இப்போ முதல் இந்த பக்கம் சுனாமி லிங்கம்மாளுடைய புள்ள மங்கையர்கரசி அம்மாவை தாண்டும். அது அங்கே இந்த அணியில் பின்னணி பாடகி பாசமலர், அன்பு தங்கை, அன்பு மகள், எப்படி வச்சுக்கலாம், கிலோனா வாங்க. மணியம்பாடி பெருமாளுடைய ஆஸ்தான வித்வான் கோவிந்தராஜ் வாங்க. இப்போ முதல் விவாதத்தை தருவதற்காக இதுவரைக்கும் இந்த மேடையில் மணியம்பாடியில் கன்னியாகுமரி பிள்ளையினுடைய பாடலை நீங்கள் கேட்கல இது வரைக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ முதல் விவாதத்தை தருவதற்காக ஏன்னா நேற்று இரவு புறப்பட்டவங்க கன்னியாகுமரியிலேருந்து தருமபுரிக்கு வர்றதுக்கு ஏறத்தாழ 600-650-700 கிலோமீட்டர் நெருங்கும். நேற்று இரவு புறப்பட்டு விடிய இன்றைக்கி மதியம் வந்து தருமபுரிக்கு வந்து சேர்ந்தாங்க. அன்பு மகள் அந்த உழைப்பு இருக்கு பாருங்க. தமிழ்நாட்டில் என்னுடைய பட்டிமன்றத்துக்காக நான் வருஷம் ஒரு 12 மாதத்துக்குள்ளே நான் ரன்னிங் கிலோமீட்டர் இருக்குல்ல 1,05,000 கிலோமீட்டர் சுற்றிக்கிட்டு இருக்கிறது. நான் என்னுடைய நான் மட்டும் இல்லை, நம்முடைய குழுவினரையும் அழைச்சிட்டு போகிறேன். இப்போ வர்றதுக்கு ஒரு 700 கிலோமீட்டரு, போகிறதுக்கு ஒரு 700 கிலோமீட்டரு இந்த பிள்ளைக்கு. அன்பு மகள் மங்கையர்கரசி வயல்வெளி காலம்தான் என்று தன்னுடைய விவாதத்தை எல்லாருக்குமே ஒரு 20 நிமிடம் கொடுத்தாங்க. என்னை பார்த்து இந்த பாட்டை பாடுறேன். ஆமாம், எனக்கு அரும்பு மீச. மாசத்துக்கு 300 ரூபா செலவு பண்ணாதான் இந்த கலரே கொடுக்குது. அந்த 300 ரூபா செலவை நிறுத்துறேன்னு வச்சுக்கோ, நானும் அண்ணனோட சேர்ந்து பக்கத்தில் பார்த்துட்டேன். 2 பேருக்கும் அடையாளம் புரிய. இப்ப வேற ஒண்ணும் இல்லை, சும்மா சும்மா என்கிற ஒரு வார்த்தையை
உண்மையிலே காதல் பாட்டு இன்னொன்று சொன்னா நடுவர்களே, என்னெல்லாம் என் வீட்டுக்காரர் அப்படியே வர்ணிப்பாருங்க. சத்தியமா சத்தியமா ஐயா, என்னெல்லாம் என் வீட்டுக்காரர் வர்ணிப்பார். கண்ணே, உன் முகத்தில் உள்ளது முத்துக்களா இல்லை மாதுளம் போல வித்துக்களா அப்படின்னு கேட்பாரு மாமா. நான் சொல்லுவேன், இதெல்லாம் எங்க அப்பா வீட்டு சொத்துக்கள் அப்படி வர்ணிக்கணும். அதுக்கு கொடுத்தா பாருங்க பாட்டு, எங்க பாட்டு. மானல்லவோ கண்கள் தந்தது, மயிலல்லவோ சாயல் தந்தது, தேனல்லவோ இதழை தந்தது, சிலை அல்லவோ அழகை தந்தது, தேக்கு மரம் உடலை தந்தது, சின்ன யானை நடையை தந்தது, பூக்கள் எல்லாம் சிரிப்பை தந்தது, பொன்னல்லவோ குணத்தை தந்தது, மானல்லவோ கண்கள் தந்தது, மயிலல்லவோ சாயல் தந்தது, தேனல்லவோ இதழை தந்தது, சிலை அல்லவோ அழகை தந்தது. ஏதாவது ஒரு ஆபாசம் இருக்காடி? இதெல்லாம் ராத்திரி 12 மணிக்கு மேலே இது மாதிரி பாட்டை போட்டு கேசட்டு போட்டு பென்ட்ரைவரை போட்டு இல்லை டிவியில் இந்த பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா நம்ம கேட்டுக்கிட்டே நம்ம எல்லாம் தூங்கிடுவான். ஆமா, உங்கள் பாட்டை ராத்திரி 12 மணிக்கு மேலே டிவியில் போட்டு கேட்டான்னா அதுக்கப்புறம் தான் தலையெல்லாம் சீவிக்கிட்டு பைக் எடுத்துட்டு வெளியில் கிளம்புவான். அவன் எங்கே போகிறான்னு அவனுக்கே தெரியாது. அவன் நல்லா கேட்பான், அதுக்கெல்லாம் பதில் சொல்லாது. படுக்க விடமாட்டு. ஆமா, அன்னைக்கெல்லாம் பிறக்கிற குழந்தை எப்படி அழுதுச்சு? குவா குவான்னு அழுதுச்சு. இன்னைக்கு பிறக்கிற குழந்தை எப்படி அழுது? ருவா ருவா ருவா. ஏன் 1 லட்சத்தை உழுங்கிட்டு பிறகுது? காலை கெட்டு போச்சு, கை தட்டுங்க மக்கா. அன்னைக்கெல்லாம் ட்ரெயின் எப்படி போச்சு? சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்குன்னு போச்சு. இப்போ இன்னைக்கு ட்ரெயின் எப்படி போகுது? செக்கு புக்கு செக்கு புக்கு செக்கு புக்குன்னு போகுத. உங்க காலை கெடுத்துட்டிய, பார்க்க சிரிக்காத. அங்க என்னடி பார்த்து சிரிப்பு? காலம் காலமா மாமா இருக்குது. ஆனா இப்போ ஒன்று கேட்கிறேன். என்ன கேட்குறீங்க? இசை என்பது உயிரையும் காப்பாற்றும். ஆமா, திருவாய்மொழி திவ்ய பிரபந்தத்தில் நம்மாழ்வாருடைய பாசுரங்களை நம்முடைய பட்டர் சுவாமிகள் இந்த பெருமாளுக்கு பாடுவாங்க. கண்டிப்பாக பாடுவாங்க. பெருமாள் தானாவே வருவர். ஆமா, இந்த இசை இருக்குதே, இறைவனை பார்த்து பிரார்த்தனை செய்து தமிழாக இருந்தாலும் சரி, சமஸ்கிருதமாக இருந்தாலும் சரி, ஆமா, அவனை பிரார்த்தனை பண்ணி அந்த இசையோடு பாடுகின்ற போது இறந்தவர்களையும் மீண்டும் உயிர்ப்பித்த வைத்தது தமிழ் பாடல்கள் தமிழ்நாட்டில் நடந்துச்சு. உண்மையிலே நடந்தது. அது பெரிய புராணம்னு ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா, அந்த பெரிய புராணத்து கதையை திருவருள் செல்வர்னு ஒரு திரைப்படம் நீங்க பார்த்திருப்பீங்க. அதாவது 63 நாயன்மார்களின் கதையை சொன்னது பெரிய புராணம். 12 ஆழ்வார்கள் கதையை சொன்னது என்ன சொல்லுவாங்க? திவ்ய பிரபந்தம் சொல்லுவாங்க. அப்போ அந்த பெரிய புராணத்துல தலைமை நாயன்மார் 63 நாயன்மார்கள்ல தலைமை நாயன்மார் திருநாவுக்கரசர். அவர் ஒரு வீட்டுக்கு விருந்து சாப்பிட போவாரு. அப்பூதி அடிகளார் என்பவர் வீட்டுக்கு விருந்து சாப்பிட போவார். இது தமிழகத்தில் நடந்த சம்பவம். ஆமா, பொய் கிடையாது, உண்மையான வரலாறு. அவர் அந்த ஊருக்கு நம்முடைய தெய்வங்கள் ஓம் நம சிவாயன்னு சொன்னாலும் சரிதான், ஓம் நமோ நாராயணாய நமக என்று சொன்னாலும் சரிதான், ஓம் சரவண பவான்னு சொன்னாலும் சரிதான், ஓம் சக்தின்னு சொன்னாலும் சரிதான். அந்த தெய்வத்தினுடைய சக்தி இறங்கித்தான் ஆகும். கண்டிப்பாக. அப்போது திருநாவுக்கரசர் ஒரு ஊருக்கு போறாரு. எங்கே பார்த்தாலும் அவருக்கு பேர்லயே திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல், திருநாவுக்கரசர் திருமண மண்டபம், அப்படி சொல்லி எல்லா பெயர்களும் திருநாவுக்கரசர் பேர்ல இருக்குது. அவர் ஒரு வீட்டுக்கு போறாரு. அதுதான் அப்பூதி அடிகளார் என்பவரின் வீட்டுக்கு போறாரு. போகும்போது எங்கள் வீட்டிலே நீங்கள் விருந்து சாப்பிட்டு விட்டு தான் செல்ல வேண்டும் ஐயா என்று சொல்லி அவர்கள் அன்போடு வேண்ட சரிமான்னு சொல்லி அவர் குளிக்க போறாரு. இந்த அம்மா விருந்து தயார் பண்ணுது. அப்போதுதான் அவர்களின் குழந்தை பெரிய திருநாவுக்கரசர் வாழை தோட்டத்துக்கு போய் வாழை இலை அறிவதற்காக போறான் குழந்தை. அங்க வாழை இலையை அறிந்து விட்டு திரும்பும் போது ஒரு கருநாகம் தீண்டி அந்த குழந்தைய கருநாகம் தீண்டிருது. தீண்டுனா நம்மெல்லாம் என்ன செய்வோம்? அந்த வாழை இலையை அறுத்த இடத்துல போட்டுக்கொண்டு ஐயோ ஒரு பாம்பு கடித்து விட்டது என்று சொல்லி ஓடிடுவோம். ஆனால் அந்த குழந்தையை பாருங்க, அந்த அறுத்த அந்த வாழை இலையை கொண்டு தாய்கிட்ட ஒப்படைச்சுக்கிட்டு அம்மா என்னை ஒரு கருநாகம் தீண்டி விட்டது பார் என்று சொல்லி அப்படியே அந்த உயிரை விட்டது பாருங்க. இறந்த குழந்தையை ஒரு பாயிலை சுருட்டி வந்தவர்களுக்கு விருந்து கொடுப்பதுதான் தமிழர்களின் பண்பாடு. ஆதலால் எப்படியாவது நாம் திருநாவுக்கரசருக்கு விருந்து கொடுத்தே ஆக வேண்டும் என்று சொல்லி இந்த குழந்தைய மறைச்சு வச்சுட்டா தாய்.
அந்த குழந்தையும் அவருக்கு எப்படியும் நீங்கள் விருந்து கொடுத்தே ஆக வேண்டும் என்று சொல்லி வேண்டிதான் உயிரை விட்டது. அவர் வாராரு திருநாவுக்கரசர், வந்து தலவாழை இலையெல்லாம் விரிச்சாங்க, விருந்து எல்லாம் ரெடி தடபுடலாம் நடக்குது. அப்போதுதான் எங்கே அந்த குழந்தை என்று கேட்கிறார். உடனே தாய் சொல்கிறா, ஐயா வெளியே விளையாட போயிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்குறா. அதற்கு ஒத்துக்கல. இந்த குழந்தையும் வந்தால்தான் நான் சாப்பிடுவேன் என்று சொன்ன உடனே அந்த பாயிலே சுருட்டி வைக்கப்பட்ட இறந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு காட்டுகிறாள். ஐயா, உங்களுக்கு வாழை இலை பறிக்க போன இடத்திலே என் குழந்தை கருணாகம் தீண்டி மாண்டு போச்சு என்று சொன்ன உடனே எங்கே அந்த குழந்தை என்று சொல்லி அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு ஓடுகிறார். இந்த உலகத்தையே கட்டி காக்கக்கூடிய என் எம்பிரான் அந்த சிவபெருமான் வாழக்கூடிய ஆலயத்திலே சொல்லி அப்படியே கிடத்துறாரு, பாடுறாரு, பதிகம் பாடுகிறார். ஊர் கொடுத்த பால் குடித்து உயிர் வளர்த்தாய், ஊர் கொடுத்த பால் குடித்து உயிர் வளர்த்தாய், பால் உண்ட சுவை மாறும் முன்னே நன்றி மறந்தாய், ஊர் கொடுத்த பால் குடித்து உயிர் வளர்த்தாய், பால் உண்ட சுவை மாறும் முன்னே நன்றி கொடுத்தாய், பஞ்சமற்ற தொண்டருக்கே வஞ்சனை செய்தாய், பஞ்சமற்ற தொண்டருக்கே வஞ்சனை செய்தாய், அவன் பிஞ்சு மகன் நெஞ்சினுக்கே நன்றி கொடுத்தாய், பெயருக்கு தகுந்தாற் போல் மாறிவிடு, இந்த பிள்ளையை மறுபடியும் வாழவிடு, நெஞ்சம் மாறிவிடு, பிள்ளையை 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 வாழவிடு. சங்கம் அமர்ந்தொரு முத்தமிழ் பாடிய சங்கரன் மீதினில் ஆணை, சங்க புலவர்கள் நாவினில் அடங்கிய செந்தமிழ் மீதினில் ஆணை, மாதொரு பாகன் சூடிய நாக பாம்பே உன் மேலாணை, தேவன் மீதில் ஆணை, என் திருநாவில் மேலாணை, பண்மேலாணை, விண்மேலாணை, என் மேலாணை, உன் மேலாணை. எந்த பாம்பு கடித்து அந்த குழந்தை மாண்டதோ அதே பாம்பு வந்து குழந்தையின் உயிரை கொடுத்தது உண்மை என்றால் நல்ல கை தட்டுங்க, நல்ல கை தட்டுங்க. ஒரு பாட்டு குடுறி, ஒரு பாட்டு வச்சுக்கிட்டா வஞ்சனம் பண்ணிட்டீங்க. அவளே சொல்லிட்டான், என்ன பாட்டு கொடுத்தீங்க மாமா. உண்மையிலே வாழ்க்கையில காதல் என்பது இயற்கை. என்னெல்லாம் என் வீட்டுக்காரர் கல்யாணத்துக்கு முன்னாடி சத்தியமாக சொல்கிறேன், நான் வளர்ந்த விதம் உங்களுக்கெல்லாம் தெரியாது. அப்படி ஒரு தேவதை மாதிரி நான் வளர்ந்தேன். கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கெல்லாம் நீளமான கூந்தல் இருந்துச்சு. ஆனால் இப்போ எங்கேன்னு பார்க்காதுங்க. ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறமா நாங்கள் யூத் ஆகிட்டோமாம்மா. அதனால் முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மாலாம் அந்த அப்படியே நீளமான கூந்தலில் ரெட்டை வகடு எடுத்து மல்லிகைப்பூ வச்சு தேவதை மாதிரி நான் பள்ளிக்கூடத்துக்கு போவேன். என் கல்யாணம் முடிஞ்ச போது என் வீட்டுக்காரர் எனக்கு பூவே வாங்கி தர மாட்டார். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா கௌதமி? இன்னைக்கு கூட கௌதமி தான் அந்த பூ கொடுத்துச்சு மாமா. நான் ஊருக்கு போகும்போது இந்த பூவை கலத்தி வீசிடுவேன். ஏன் தெரியுமா? என் வீட்டுக்காரருக்கு பிடிக்காது மாமா. ஏன் பிடிக்காது? ஏன் தெரியுமா மாமா? ஏன் தெரியுமான்னு அவருக்கு பிடிக்காது. ஏன் தெரியுமா கௌதமி அவருக்கு பிடிக்காது? அந்த பூவில் உள்ள காம்பு என் தலையை குத்துமா. எங்கடி ஆயா இது மாதிரி குடும்பத்தை நான் எங்கடி அம்மா பார்த்தேன்? எவ்வளோ பாசம் தெரியுமா? உறவை சொல்லி நான் வரவோ, என் உயிரை உன்னிடம் தரவோ, உறவை சொல்லி நான் வரவோ, என் உயிரை உன்னிடம் தரவோ, மாலை மயக்கம் தீரும் வரைக்கும், மாலை மயக்கம் தீரும் வரைக்கும் ஏற்றிக்கொள்ளடி மெதுவாக, அத்தை மகனே அத்தானே உன் அழகை கண்டு நான் பித்தானே, தென்றல் அடிக்கும் தோட்டத்திலே பூத்திருக்கும் முல்லை மொட்டானே, சக்கரை கட்டி ராசாத்தி மனசில் வச்சிக்க காப்பாத்தி, சந்தன கட்டி மேனிலே கொஞ்சம் சாந்திக்கவா சொல்லு மகராணி. எவ்வளவு அருமையான பாட்டு மாமா. சொர்க்கவாசல் திறப்புக்கு வைகுண்ட பரமபத வாசல் திறப்புக்காக பெருமாளை சேவிக்கிறதால வர்றது அது ஒரு சிறப்பு தான். இருந்தாலும்
உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு 10 பாடலாவது திவ்ய பிரபந்தங்களை மனப்பாடம் பண்ணி படிக்க சொல்லுங்க. உண்மையிலே சொல்ல வேண்டும். ஒரு 10 பாட்டாவது படிக்கணும். தினமும் வந்து கோயிலுக்கு வரும்போது இந்த பிரபந்தங்களில் நம்ம ஆழ்வார் பாசுரம், திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரம், ஒரு 10 பாட்டு. அந்த பாடலை பாடுகின்ற போது அந்த குழந்தைகளுக்கு தானாகவே அந்த பெருமாள் மேலே ஒரு ஈர்ப்பு சக்தி வந்துடும். அப்புறம் அவனுடைய வாழ்க்கையே மாறிவிடும், வாழ்க்கை பாதையே மாறிடும். பெருமாள் அப்புறம் பார்த்துக்குவார். ஆமா ஏடா மாமா, நிறைவா ஒரே ஒரு கருத்து. அது மாதிரி சின்ன வயதிலேயே மகா காளியின் மீது ஒரு பக்தன் அந்த புறப்பாடுகள் அது பாட்டும் நிறைய முறையாக நடக்கட்டும்.